ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹேடா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்னைக்கு நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங். ரொம்ப சாஃப்ட் ஹார்ட் இருக்கிறவங்க தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. லைக் பிளட், மர்டர், க்ரைம்ஸ், கொஞ்சம் சைக்காட்டிக்காக பார்க்குறது அதெல்லாம் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ அப்படி தான் இருக்க போகுது. ஓகே பிடிக்கும் அப்படின்னா ஹெட்செட் எடுத்து போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட்க்கு வந்துட்டு, அக்கா என்னக்கா ஜங்குக்கா இப்படி மாற்றிட்டீங்க, என்னக்கா டிவி இப்படி மாற்றிட்டீங்க அப்படிலாம் புலம்பக்கூடாது. ஓகே, நம்ம க்ரியேட் பண்ணுறது எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சொல்லிட்டேன். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ வீடியோ. ஓகே, ஏன்க்கா ஸ்டோரி இப்படி போச்சு அப்படிலாம் ப்ளேம் பண்ணக்கூடாது. நான் இப்போவே சொல்லிட்டேன், வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். கொஞ்சம் சாஃப்ட் ஹார்ட்டாக இருக்கிறவங்க ஓடி போயிடுங்க. ஏன்னா வீடியோ நான் போடுறதுல நிறைய சாஃப்ட் லவ்ஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கூட போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்காதுன்னா இதை பார்க்க வேண்டாம் சொல்லிட்டேன். ஓகே, எனக்கு வியூஸ் கம்மியாக போனாலும் பரவாயில்ல, நான் யோசித்த கதையை உங்களுக்கு கொடுக்கணுன்னு நான் வந்துட்டேன். ஓகே ஓகே டியர்ஸ், இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே டியர்ஸ், இப்போது ஸ்டார்டிங் சீட்டில் தான் காட்டுறாங்க. ஒரு நைட் டைம் இருக்கும், நல்ல ஜோன்னு மழை பெய்யுது. ஒரு ஜெயில்னால் இந்த நார்மலாக போலீஸ்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஜெயில் கிடையாது. இது வந்து உண்மையிலேயே ரொம்பவும் எப்படி சொல்கிறது, பெரிய பெரிய க்ரைம்ஸ் எல்லாம் பண்ணுற ஒரு சில கிரிமினல்ஸை பிடிச்சி வைக்கிற ஒரு பெரிய ஜெயில். அங்கே நிறைய கைதிங்க இருப்பாங்க. எல்லாருமே வித்தியாசமான கேஸ், எல்லா கேஸுமே சிவியர் கேஸாக இருக்கும். ஸோ எல்லா வித்தியாசமான கேஸில் உள்ள கிரிமினல்ஸ் எல்லாரையுமே ஒரு ஜெயிலில் போட்டு அடைச்சி வைக்கிறாங்க. அந்த இடத்துல இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படி பெஞ்சிட்ருக்கையில் அந்த ஜெயிலில் ஒரு சந்தில் காட்டுறாங்க. ஒரு காரிடோர் மாதிரி போகுது. அந்த காரிடோர் போக ஒரு பெரிய ரூம் வருது. அந்த ரூம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் லைக் ஹாஸ்பிட்டல் செட்டப், பட் நோ லைட்டே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக கரண்ட் கட் ஆகிருக்கு. லைட்டே இல்லை சுத்தமாக. அந்த இடமே இருட்டாக இருக்குது. பட் இந்த ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் இருக்க மாதிரி பெட் இருக்குது, அந்த ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கு அந்த ஸ்டாண்ட் இருக்குது, மானிட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னா, இந்த ஜெயிலுக்குள்ளே ஒரு சில கைதிகள் வந்து ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக இருக்கிற அந்த ஒரு மெடிக்கல் செட்டப் தான் அது. இப்போது அந்த ஒரு மெடிக்கல் செட்டப்புக்குள்ளே ஒரு பர்சன் நல்லா ஒயிட் கலர் கோட் போட்டிருக்காரு. முடியெல்லாம் நனைஞ்சிருக்கு மழையில். சட்டை ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு. சட்டையிலேருந்து தண்ணி சொட்ட எவனோ ஒருத்தனை காலை பிடிச்சி தரன்னு உள்ளே இழுத்துட்டு வராரு. அவருடைய ஃபேஸில் ஒரு பயம் இல்லை, ஒரு கில்ட்டி இல்லை, அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்மைல், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கார் அவர் பார்க்குறதுக்கு. அவனுடைய காலை பிடிச்சி தரன்னு அந்த மெடிக்கல் ரூம்குள்ளே கொண்டு வந்து அந்த சென்டர் ஆஃப் த ரூமில் அப்படியே வலிச்சு இழுத்து போட அவன் அரை உசுரில் அரைக்கும் கம்மியாக இருக்கான். ரொம்ப துடிச்சிட்ருக்கான். ஏன்னா அவனுடைய கரெக்டாக அந்த பல்ஸ் இருக்குல்ல, கரோட்டிக் பல்ஸ் கழுத்தில், அந்த சைடில் பிளேடை வச்சு அந்த இடத்த மட்டும் அறுத்துருக்காங்க யாரோ ஒருத்தவங்க. அது வேறு யாரும் கிடையாது. இவ்வளோ நேரம் இழுத்துட்டு வந்தான் இல்லையா, அந்த பர்சன் தான். அங்கேருந்து அவ்வளோ ப்ளீடிங்ஸ், அவ்வளோ ரத்தம் போயிட்டே இருக்குது. அவனை இழுத்துட்டு வந்த வழியெல்லாம் ரத்தம். இப்போது அந்த இழுத்துட்டு வந்த பர்சன் அந்த படுத்து கிடக்கிறான் இல்லையா அரவசராக, அவன் கிட்ட போயிட்டு அவனுடைய ஃபேஸை திருப்ப பார்த்தா சைடில் இருந்து ரத்தம் போயிட்டே இருக்குது. அவன் கையில் ஒரு க்ளவுஸை போட்டு அந்த ரத்தம் வர இடத்த பிடிச்சி அழுத்துறான் நல்லா. அப்படி அழுத்தவும் அவன் இன்னமும் வலியில் துடிக்கிறான். அதை பார்த்துட்டு இந்த பர்சன் இன்னமும் நல்லா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அவனோட உயிர் அந்த இடத்துல போகுது. இப்போ இந்த பர்சன், என்ன இவன் இவ்வளோ சீக்கிரம் செத்து போயிட்டானே, சே ரொம்ப வீக்காக இருக்கான், வேற ஆளை பார்த்துட வேண்டியதான் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த படுத்துட்ருக்க அந்த டெத் பாடியை
அப்படியே வச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. டக்குன்னு எடுத்துட்டு போயிட்டு அவன நடுவுல சென்டர் ஆஃப் த கிரவுண்ட்ல போட்டுடுறாரு. மழை கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு. அந்த கொட்டுற மழையில அந்த டெட் பாடி ஜெயிலுக்கு நடுவுல கிரவுண்ட்ல கிடக்குது. இப்போ இந்த பர்சன் என்ன பண்றாருன்னா, ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி எடுத்து, இழுத்துட்டு வந்த வழி ஃபுல்லா ரத்தம் இருக்கு இல்லையா? அந்த ரத்தத்துல தண்ணிய அடிச்சு ஊத்துறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ரத்தம் எல்லாமே கலைஞ்சு அந்த கிரவுண்டுக்கே திரும்பியும் போயிடுது. இப்போ அவருடைய முடியெல்லாம் பின்னாடி சிலுப்பி விட்டுட்டு, போட்டிருந்த க்ளவுஸை அவுத்து விட்டுட்டு, சிரிச்சிட்டு இருந்த ஃபேஸில் டக்குன்னு ஒரு சோகம் வருது. இப்போ டக்குன்னு குடு 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 குடுன்ட்டு அந்த அந்த ஜெயிலுடைய மெயின் பிளாக்கு ஓடுறாரு. பார்த்தா அங்கெல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நைட் டைம் டியூட்டிலாம் முடிஞ்சு சேர்லேயே உட்காந்து அசந்துருக்காங்க. லைக் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ டக்குன்னு இந்த பர்சன் குடுகுடுன்னு ஓடினவர் போலீஸ் எல்லாம் போட்டு அப்படியே உழுக்கிறாரு. சார் ஏஞ்சிருங்க, சார் ஏஞ்சிருங்கன்ட்டு. எல்லாருமே அடிச்சு பிடிச்சி ஏஞ்சிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு 5 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த பர்சன் போயிட்டு அப்படியே அடிச்சு எழுப்ப, அந்த 5 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, துடிச்சு பிடிச்சி எழுந்துருச்சு. ஐ என்னாச்சு என்னாச்சு டாக்டர் ஜாங் ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோடு கேட்க, அதுக்கு இந்த சைடில் இருக்க டாக்டர் ஜான் ஜங்குக் என்ன சொல்கிறாருன்னா, சார் எவனோ ஒருத்தன் கிரவுண்டில் செத்து கிடக்குறான் சார் அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் தலையிலே அடிச்சுக்கிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க கிரவுண்டுக்கு. போய் நின்று பார்க்குறாங்க. 5 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பக்கத்தில் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி அந்த ஒயிட் கலர் கோட்டையும் போட்டு மழையில் நனைஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இது எப்படி நடந்திருக்கோம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டு தலையிலே அடிச்சுட்டு நின்றுட்டுருக்க. இப்போ நம்ம ஜங்குக், சார் இல்லை சார், நேற்று ஒருத்தனுடைய பிளட் சாம்பிள் எடுத்தேன். ஆனால் அது மானிட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். கனெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன். கரெக்டாக கரண்ட்டு போச்சு. என்ன ஆச்சுன்னு பார்க்குறதுக்கு வெளியே வந்து பார்க்குறப்ப தான் இப்படி கிரவுண்டில் ஒருத்தர் செத்து கிடக்கிறதே பார்த்தேன் சார். எனக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு சார். அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். தொடுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், அதனால தான் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் இப்படி டெட் பாடி வந்து தண்ணியிலே கிடக்கக்கூடாது சார். நீங்கள் ஹையர் அஃபிஷியலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நான் டெட் பாடியை உள்ளே கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்ல, இப்போ உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸரில் ஒருத்தர், ஜங்குக் நல்ல வேலை இப்பயே பார்த்து சொன்னேன். காலையில் இருந்ததுன்னா என்ன ஆகுறது, எங்கள் வேலையே போயிருக்கோம், என்னத்தடா வேலையை பார்க்குறீங்கன்ட்டு. சரி சார், நீங்களும் ஒரு கை போடுங்க, தூக்கிட்டு போய் உள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ப்ளஸ் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமா சேர்ந்து அந்த டெட் பாடி எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேருந்து நம்ம ஜங்குக்கு எடுத்துகிட்டு வந்து கிரவுண்டில் போட்டாரோ அதே மெடிக்கல் ஆஃபீஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு பெட் இருக்குது, அந்த பெட் மேலே போட்டுடுறாங்க. இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸில் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹையர் அஃபிஷியலுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்லும் போது தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் காலில் இருக்கிற ஹையர் அஃபிஷியல்கிட்ட, ஹலோ சார், சொல்லுங்கள் சார், நான் இங்கே ஜெயில் சூப்பர்வைசர் பேசுகிறேன். சொல்லு சார், இங்கே ஒருத்தன் அக்யூஸ்டு செத்து போயிட்டான் சார். என்னது, செத்து போயிட்டானா? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? சார், நாங்கள் நைட் ரவுண்ட்ஸ்க்கு போயிருந்தோம். அப்போ தான் டாக்டர் ஜாங் பார்த்துட்டு வந்து எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாரு. போய் பார்த்தா உயிர் இல்லை, சென்டர் ஆஃப் த கிரவுண்டில் படுத்திருந்தான். என்னாச்சு, எப்படியா இருந்தான்? சார், அனலைஸ் பண்ணதில் அவனுடைய கழுத்துக்கிட்ட ஒரு சின்ன கட்டு இருக்குது, அவ்வளோதான். ஓ, என்ன கேஸாவா? சார், கேஸ் நம்பர் 407 ரேப் கேஸில் உள்ளவன் தான் சார். ஓ, ஓகே, நான் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீ அங்கே உள்ள அடுத்த விஷயங்களை பாரு. ஓகே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் காலை கட் பண்ண, இப்போ உடனே டாக்டர் ஜாங் நம்ம போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து, சார் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். ஓகே, அப்போது இதை பாடியை என்ன பண்ணுறது? பாடி இருக்கட்டும், எப்படியும் நாளைக்கு தான் ஆட்டாப்சி பண்ண சொல்லுவாங்க, அப்போ பார்த்துக்கலாம். ஆனால் இவனுக்கு எப்படி இந்த கட் வந்திருக்கும், யார் இதை பண்ணியிருப்பா? ஆமாம் சார், அதான் எனக்கும் தெரியல. சிசிடிவி கூட செக் பண்ண முடியாது, ஃபுல்லாக கரண்ட் கட்டு சார். ஆமாம், எவன்னு தெரியலையே. சரி, அக்யூஸ்டுடைய எல்லா ரூமையும் செக் பண்ணிக்கலாம். ஓகே ஜா, நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? நான் பார்த்துக்கிறேன் சார். ஓகே,
அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அந்த இடத்த விட்டு போக, இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறாருனா, அந்த இறந்து போன அந்த டெட் பாடி இருக்குல்ல, அதை ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு அவருடைய டேபிளுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ட்ராயர் ஓப்பன் பண்ணால் அங்கே நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுலேருந்து ஒரு ஃபைலை எடுக்கிறாரு. அந்த ஃபைல் தான் வந்து இப்போ இறந்து போயிருக்கான் இல்லையா, அவருடைய ஃபைல். அந்த ஃபைலை ஒரு மாதிரி புரட்டி புரட்டி பார்க்குறாரு. அதை வந்து ஒரு ரெட் கலர் மார்க் போட்டு ரவுண்ட் போட்டு வச்சுருக்காங்க. என்னென்னா அவனுடைய கேஸ், அவன் என்ன கேஸில் உள்ளே வந்தான் அப்படின்னு பார்க்குறப்போ அவன் ரேப் கேஸில் உள்ளே வந்திருக்கான். ஸோ ஒரு ரேப் கேஸ் அதை அப்படியே டிக் பண்ணி அமைச்சிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து அந்த ஃபைலை மூடி அங்கே உள்ள டேபிள் மேலே போட்டு அந்த டேபிள் மேலே உட்காந்துட்டு அந்த பாடியை போய் பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஒரு மாதிரி அதை பார்த்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அவருக்கு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போ கட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல சிட்டி, அங்கேயும் நல்ல மழை பெய்யுது. ஒரு பர்சன் ஒயிட் கலர் கோட் போட்டிருக்காரு. அவருடைய பேக்கை வச்சு தலைக்கு மேலே அந்த மழை தண்ணி வந்து அவருடைய தலையில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலையில் மறைச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒரு ரோட்டு ஓரமாக இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு நின்றுக்கிட்டு கையெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி ஒரு மாதிரி குளிர் காயத்துக்கு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிவிட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் பஸ் வருது. அந்த பஸ்ஸில் ஏறிக்க அப்படியே ஹெட்செட் போட்டுக்கிட்டு தலையெல்லாத்தையும் நனைஞ்ச இடத்தெல்லாம் காய வச்சுட்டு அந்த ஜன்னல் சீட்டில் உட்காந்துக்கிட்டு வராரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த பர்சன் நேராக அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன வேகத்துக்கு உள்ளே போய் பார்த்தா யாருமே இல்லை. அவர் மட்டும் தனியாக தான் இருக்கார் போல். கையில் ஒரு கவர் வச்சுருக்காரு. கையில் வந்து டின்னர் அதை அழகாக ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக போயிட்டு பெட்டில் உட்காந்துட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணுறாரு. இப்போ அப்படியே அந்த கால் ரிங் போயிட்டே இருக்க அந்த சைட்லேருந்து கால் அட்டன் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒரு சாஃப்டான வாய்ஸ். ஹலோ டே. ஆமாம். ஏய், எப்படிடா போச்சு எனக்கு இன்டர்வியூ? அதெல்லாம் ஓகேம்மா, எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. ஆனால் என்னாச்சு? எனக்கு ஹாஸ்பிட்டலில் கிடையாதுமா டியூட்டி. அப்புறம் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டேன். சவுத் கொரியாவோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக ஸ்டாஃப்ஸ் ஃபுல்லாக இருக்காங்களாம். ஸோ அதனால் என்னை ஜெயிலில் அந்த டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் திரும்பி இங்கே கூட்டிட்டு வருவேன்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? ஏன் அப்படி பண்ணுறாங்க? ஃப்ரெஷர்ஸ்னாலம்மா. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் போகிறீங்களா இல்லை வேண்டாமா, உங்களுடைய விஷ் தான் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு வாட்டியாவது அங்கேயும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு தோணுச்சு. அதான் ஓகே சொல்லிட்டேன். ஓ, அப்போ டியூட்டி எப்போ ஜாயின் பண்ணுற மாதிரிடா? நாளான்னைக்குன்னு சொன்னாங்க. நான் நாளைக்கே போகலான்னு இருக்கேம்மா. ஓ, ஓகே ஓகே. அங்கே யாரும் டாக்டர் ஜான் ஜாங்குக்னு ஒருத்தவங்க இருக்காங்களாம். அவர் ஒருத்தர் தான் அந்த ஹோல் ஜெயிலுக்குமே வந்து அசிஸ்ட் பண்ணுற சீஃப் டாக்டராக. ஸோ அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுலாம் கிடைக்கிறது புண்ணியம்மா. ஸோ அதனால் எனக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து அவர் மூலமாக கூட வேறு எதுனா லெவலுக்கு போகலாம் இல்லையா? சரிடா, உனக்கு எது விருப்பமோ அதை மாதிரி பண்ணு. அங்கேயே தங்குற மாதிரி இருக்குமாம்மா? ஓ அப்படியா? கிரிமினல்ஸோடையா? இல்லை, எங்களுக்கும் தனியாக ரூம் தருவாங்க போல். அங்கே போய் எல்லாமே விசாரிச்சணும். சரி சரி சரி, பார்த்து இருந்துக்கோ சரியா? ரொம்ப ஆபத்தான பிளேஸ், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரியும்மா. நான் டாக்டர்கிட்ட கேட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, உனக்கு பிடிச்சத பண்ணு. சரி, சாப்பிட்டீங்களாம்மா நீங்கள்? இல்லைடா, உன்னுடைய ஃபோனுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப மழை வேறு பெய்யுதுங்க. அப்படியா? எங்கேயும் செம்மையாக மழை பெய்யுதுமா. பார்த்து பத்திரமா இருங்க, தனியாக வேற இருக்கீங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, அப்பா இன்னமும் வேலை முடிஞ்சு வரலல்ல? ஆமாண்டா, அவர் போய் 2 நாள் ஆச்சு, இன்னும் வந்த பாடல. ஓ சரிம்மா. டே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க. இல்லை, நீ ஏதோ ஜெயிலுக்கு சொன்னல, அது எந்த ஜெயில்? எஸ்கே சென்ட்ரல் நினைக்கிறேன். அங்கேயா? ஏம்மா, என்னாச்சு? டே, உனக்கு ஞாபகம் இல்லை? என்ன? அம்மா, எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது. இப்போ அங்கே போகவா போகிற? பரவாயில்லம்மா, நான் போய் ஃபேஸ் பண்ணுறேன். பார்த்து இருப்பியாடா?
ம். நான் நான் பார்த்துக்கிறேம்மா. ஓகே. அங்கேருந்து எனக்கு கால் பண்ணுவல்ல? கண்டிப்பாக பண்ணுறேம்மா. சரி. அ அ டே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடா. ஒன்றும் இல்லைம்மா. நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன், உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட கனெக்ட்லேயே இருக்கேன். நீங்கள் என்னை பற்றி பயப்படாதீங்க. என் மேலே நம்பிக்கை வைங்க. என்னால் ஃபேஸ் பண்ண முடியும். சரி டே. சரி, நான் கால் கட் பண்ணுறேன். ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் காலை கட் பண்ணால் அவருக்கு இவ்வளோ நேரம் ஒரு ஹாப்பியான ஒரு மைண்ட் இருந்தவர் டக்குன்னு டிஸ்டர்ப் ஆகிடுறாரு. ஒரு மாதிரி சின்ன பயம் அவருடைய மனசுக்குள்ளே வருது. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அவருடைய ஃபோனுக்கு ஒரு மெயில் வருது. என்ன மெயில்னால், அவர் இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இன்டர்வியூ மாதிரி போயிருப்பார். அந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஜெயில் சைட் போகிறீங்களா, மிலிட்ரி சைட் போகிறீங்களா, இல்லை ஹாஸ்பிட்டல் சைட்லேயே வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம டே வந்து ஜெயில் சைடை வந்து சூஸ் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அங்கேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நீங்கள் வந்து நாளைக்கே டியூட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட அசஸ் பண்ணுறது வந்து டாக்டர் ஜான் தான் வந்து அசஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் மாதிரி வந்திருக்கு. அட்ரஸும் வந்திருக்கு. நம்ம டே அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவருடைய ஒயிட் கோட்டை ரொம்பவும் அழகாக மடித்து அவருடைய பேக்குள்ளே வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு வீட்டை பூட்டிட்டு. டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே நேராக அந்த ஜெயிலுக்கும் போயிட்டு ரீச் ஆகிடுறாரு. உள்ளே போகும்போது அவருக்கு கையெல்லாம் நடுங்குது. ஒரு மாதிரி பயம் வருது. பட் நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அந்த ஜெயில் உள்ளலாம் என்டர் ஆகாமல் நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாரு. போயிட்டு அந்த ரெஸ்யூம் எல்லாத்தையுமே கொடுக்க எல்லாமே ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம டேவை ஜெயில் ஏரியாலாம் க்ராஸ் பண்ணி நம்ம டாக்டர் ஜான் ஜங்குக்கை வந்து மீட் பண்ணுறதுக்கு மெடிக்கல் ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்டு வராங்க. அங்கே வந்து பார்த்தா ஒரு பாடி ஆட்டாப்சி பண்ணிகிட்ருக்காரு. நேற்றுக்கு இறந்து போனார் இல்லையா, அவருடைய பாடி வந்து ஆட்டாப்சி பண்ணிகிட்ருக்காரு ஜான் ஜங்குக். அதாவது அது வந்து ஜெயில். ஸோ எதுவுமே ரொம்ப ப்ரைவசி அப்படிலாம் இருக்காது. எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. எல்லாமே கண்ணோட்டத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலில் ப்ரைவசி எதுவுமே இருக்காது. ஈவன் பாடி அட்டாப்சி பண்ணும்போது கூட ஓப்பனாக தான் விட்டுருப்பாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, போவாங்க, பார்ப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே ரூல்ஸ் கிடையாது. பார்க்கக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னெலாம். ஸோ அட்டாப்சி பண்ணும்போது இப்போது நம்ம டே வந்து கரெக்டாக ரூம்குள்ளே என்ட்ராக ஆஃபீஸரும் அங்கே நிற்கிறாரு பக்கத்தில், நம்ம டே பக்கத்தில். நம்ம ஜங்குக்கு வந்து வர சவுண்டை பார்த்து லைட்டாக பின்னாடி திரும்ப இப்போ உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான், டாக்டர் ஜாங், நேற்றுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வராருன்னு, அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு வந்து வெயிட் பண்ண சொல்லுங்கள், முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம டே அப்படி ஓப்பனாக அட்டாப்சி பண்ணிகிட்ருக்கிறத பார்க்குறாரு. ஒரு மாதிரி கல் பண்ணிக்கிட்டு கை நடுங்க நின்றுட்டுருக்காரு. ஒரு அரை மணி நேரம் ஆகுது. நம்ம டே அங்கேயே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. உட்காந்த இடத்துல உட்காந்துட்ருக்காரு. அரை மணி நேரம் ஆக கை ஃபுல்லாக ரத்தத்தோட நம்ம சங்கு அட்டாப்சிலாம் முடிஞ்சு க்ளவுஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே உள்ள டஸ்ட்பினில் போட்டு அப்படியே கையை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே நம்ம டேயோட ஃபேஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. நம்ம டே இன்னமும் சங்குக்கூட ஃபேஸை முழுசாக பார்க்கல, ஏன்னா மாஸ்க் போட்டிருக்காரு. இப்போ நம்ம சங்குக் தான் நம்ம டே கிட்ட வந்து, பேர் என்ன, கிம் டேயாங். ஓ, எதுக்கு இந்த இடத்த சூஸ் பண்ண? இல்லை சார், எல்லா இடத்துல இருந்தும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் தான். குட். பட் இது ரொம்ப டேஞ்சரஸ் தெரியும்ல. நீங்கள் தனியாக ஃபேஸ் பண்ணும்போது எனக்கு உங்கள் கூட இருக்கும்போது ஃபேஸ் பண்ண முடியாதா? பரவாயில்ல, தைரியமாக தான் இருக்கேன். ஓகே, இன்னிலேருந்து ஜாயின் பண்ணுறியா? ம், ஆமாம் சார். வேர் இஸ் யூ கோட்? இருக்குது சார். எடுத்து போடு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் பேகை வச்சுட்டு பேக்லேருந்து கோட்டை எடுத்து அந்த கோட்டை போட்டுட்டு அப்படி நம்ம ஜங்குக்கு முன்னாடி நின்றுட்டுருக்க ஜங்குக்கு வந்து மாஸ்க் ரிமூவ் பண்ணி டஸ்ட்பினில் போட்டு நம்ம டே கிட்ட வந்து அந்த காலரை சரி பண்ணிட்டு, நீ ஒரு ப்ரொஃபஷ்னலில் இருக்க, அதுவும் டேஞ்சரஸான பிளேஸ், இங்கே என்ன வேணால் நடக்கலாம். சொல்லப்போனால் உசிரிக்கே உனக்கு உத்தரவாதம் இங்கே கிடையாது. எத்தனை நாள் இங்கே? சார், எனக்கு இங்கே 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு ஃபார்மில் போட்டிருந்தாங்க. ஓ, 1 இயர் ஒர்க் பண்ண போறியா?
சார் அது கவலைப்படாத, நான் அசிஸ்ட் பண்ணுவேன். நான் இங்கே 6 இயர்ஸாக இருக்கேன். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் சார். ஐ நோ. ஓகே, அந்த பாடி ஒன்று அடாப்ட் பண்ணி வச்சுருக்கேன்ல? ஆமாம் சார். ஓகே, அங்கே போயிட்டு அந்த கிரிமினலோடைய ஃபைல் அங்கே இருக்கும். அந்த ஃபைல் எடுத்துகிட்டு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அதை ரிப்போர்ட் பண்ணேன். ஓகே? ஓகே சார். அப்புறம் அங்கே சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டமில் பேஷண்ட்டு இறந்தது, அப்புறம் அட்டாப்சி பண்ணது, ஹேண்ட் ஓவர் கொடுத்தது எல்லாத்தையும் அதுலேயே நீ திரும்பியும் ரிப்போர்ட் பண்ணணும், டாக்குமெண்ட் பண்ணணும். ஓகே? ஓகே சார். ஃபைல் பி சேஃப். ஓகே சார், நான் ரவுண்ட்ஸ் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஷாகுக் தான் என்ன பண்ணுறாருனா அவருடைய லாங் ஹேரை பின்னாடி டைஅப் பண்ணிக்கிட்டே அந்த இடத்துல நடந்து வெளியே போகிறாரு. இப்போ நம்ம டிவியை காட்டுறாங்க, ஒரு மாதிரி பெருமூச்சு எடுத்து விடுறாரு. அந்த இடத்துல ரத்த வாடை அப்படி இருக்குது. இப்போ ஒரு மாதிரி அந்த இடத்துல நின்றுக்கிட்டு மாஸ்க் எடுத்து போட்டுட்டு க்ளவ் எடுத்து போட்டுட்டு அந்த அட்டாப்சி பண்ண பாடி கிட்ட போகிறாரு. நம்ம டேக்கு வந்து பாடியை பார்த்தாலாம் பயம் இருக்காது, ஏன்னா அவர் ஆல்ரெடி ட்ரைனிங்லாம் அதெல்லாம் முடிச்சிருப்பார் இல்லையா. ஸோ அதெல்லாம் பயம் கிடையாது. ஸோ கிட்ட போயிட்டு அந்த பாடியை ஃபுல்லாக அசஸ் பண்ணுறாரு. என்னென்ன சங்குக்கு வந்து என்னென்னத்தை கட் பண்ணி எடுத்திருக்காரு, என்னென்ன ஓப்பன் பண்ணியிருக்காரு, எதை அனலைஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்த்து அந்த இது ஃபைலில் வந்து சங்குக் சொன்ன மாதிரியே ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து போய்ட்டு டாக்குமெண்ட்டும் பண்ணிடுறாரு. இப்போ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அட்டாப்சி பண்ண இடத்த வந்து ஃபுல்லாக ப்ளீடிங்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இவங்க தான் க்ளீன் பண்ணணும். நம்ம டே வந்து அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜங்கு கரெக்டாக திரும்பி ரூம்குள்ளே வராரு. டே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு முடிச்சியா? முடிச்சிட்டேன் சார். 15 மினிட்ஸ் ஆச்சு நான் அந்த வேலையை முடித்தேன். அந்த இடத்துல ஃபைல் இருக்குது, உங்கள் டேபிள் மேலே வச்சுருக்கேன். ஓகே. அப்புறம் இன்றைக்கி 5 o'clock 3 கிரிமினல்ஸ் இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கிறதுல அவங்களுக்கு ஊண்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே? ஓகே சார். அப்புறம் இங்கே இருக்க ஹாஸ்டலில் தங்குறியா இல்லை? ஆமாம் சார். ஓ, நீ நைட் இருக்க வேண்டாங்க, ஓகேயா? ஆனால் சார் என்னை ஃபுல் டியூட்டியில் போட்டாங்க. ஃபைன், பட் நைட் இருக்க வேண்டாம், மார்னிங் மட்டும் இரு. ஓகே சார். 2 months போகட்டும். நீ கொஞ்சம் இந்த இடத்த அடாப்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு நைட் டியூட்டி பார்க்கலாம். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருனா ஜங்குக் சொல்கிற எல்லாத்துக்கும் தலையாடிட்டு இப்போ நம்ம டே வந்து அந்த பேஷண்ட்ஸ் ஏரியாலாம் இருக்கும் இல்லையா, அந்த கிரிமினல்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்களே அந்த இடத்துல போய் பார்த்தா கரெக்டாக ஜங்குக் சொன்ன மாதிரி 3 கிரிமினல்ஸ் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இவர் பண்ண வேண்டிய ட்ரெஸ்ஸிங்கு, சூச்சர் ரிமூவல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக எல்லா வேலையும் முடியுது. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் வந்து வெளியே அசஸ் பண்ணுறதுக்குன்னு போனவர் போக நம்ம உள்ளே இருக்க டேபிளில் சாஞ்சா மாதிரி நின்றுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த நல்லா டீப் திங்கிங் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய மைண்ட் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் தொலைஞ்சு போயிடுறாரு. அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. ஜங்குக் வந்து ஷோல்டர் மேலே டேப் பண்ண இப்போ நம்ம டே தான், சார் என்ன யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்க? இல்லை சார், ஒன்றும் இல்லை, கிளம்பு, மணி 6 ஆயிடுச்சு. சரி சார். வேறு எதுனாவது ஹெல்ப் வேணும்னா லேட் ஆனாலும் பரவாயில்ல சார், கால் பண்ணுங்கள், நான் வரேன், நான் பார்த்துக்குறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஷங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா டேவை போக சொல்ல டேவும் நேராக அந்த இடத்துல இருந்து அவருடைய ரூமுக்கு வந்து போகிறாரு. ரூம் தாண்டி போகணுன்னா அந்த கிரிமினல்ஸோடைய ஜெயில் எல்லாத்தையும் தாண்டி தான் போகணும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து கரெக்டாக ரூமுக்கும் போயிடுறாங்க. ரூம் வந்து ஆஃபீஸ் பக்கத்தில், மெயின் ஆஃபீஸ் பக்கத்தில். ஸோ இவங்களும் ரூமுக்கு போயிடுறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த பில்டிங்கில் இருக்கிற ரூமில் நம்ம டே மட்டும்தான் இருக்கார். அங்கே இருக்கிற ஒரே டாக்டர் நம்ம ஜங்குக். இப்போ ஜங்குக்கு அசிஸ்டண்ட்டாக நம்ம டே மட்டும் வந்திருக்காரு. நம்ம ஜங்குக்கு ரூம் இருக்குது, பட் நம்ம ஜங்குக்கு அதிகமாக ரூமுக்கு வரவே மாட்டார். வர்றது ரொம்ப ரேர். ரொம்ப டயர்டாக இருந்து தூக்கம் வருதுன்னா மட்டும்தான் வருவார். மற்ற டைம் அந்த ஆஃபீஸ்லேயே தான் தூங்குறது, சாப்பிட்றது எல்லாமே. நம்ம ஜங்குக்கு குளிக்கிறதுக்கு இதுக்கெலாம் மட்டும்தான் அந்த ரூமுக்கு வருவார். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. நம்ம டே வந்து ரூமுக்கு போனதும் மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு அவருடைய அந்த டை பண்ணி வச்சுருப்பார்ல ஹேர், அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வெளியே வேடிக்கை பார்த்தா மாதிரி டேபிள் மேலே ஏறி உட்காந்துட்ருக்காரு. அந்த இடம் வந்து ரொம்ப பிரைட்டாக இல்லை, ஜஸ்ட் ஒரு டிம் எல்லோ லைட் மட்டும் எரிஞ்சிட்ருக்கு. இப்போது நம்ம ஜங்குக் தான் உட்காந்துட்டு இருந்தவர் ஒரு ஃபைல் ஒன்று எடுக்கிறாரு ட்ராயர்லேருந்து.
அதை அப்படியே திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்கா. பார்த்தா அதில் ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸ் வந்து என்னென்னா, ஒரு 23 ஏஜ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அடல்ட்டை வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் பேட் டச் பண்ணுறது அந்த மாதிரி அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இது கிரிமினலோடைய பேர், ரூம் நம்பரு எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஜங்குக். அடுத்து வேறு ஒரு ஃபைல் எடுக்கிறாரு. அதில் பார்த்தா ஜஸ்ட் மர்டர் கேஸ் தான். ஸோ அதை வந்து அப்படியே அந்த ஃபைலை இன்னொரு பக்கம் வச்சிடுறாரு. இன்னொரு ஃபைல் எடுத்து பார்க்குறாரு. அந்த ஃபைலில் வந்து என்ன இருக்குதுன்னா, இந்த ராபரி, இந்த கோல்டுலாம் அதிகமாக ராபரி பண்ண கேஸு. ஸோ அதையும் மூடி வச்சிடுறாரு. இன்னொரு ஃபைல் எடுக்கிறாரு. அதுலேயும் வந்து மர்டர் கேஸ் தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தவர் மர்டரு, ராபரி இதெல்லாம் போரிங். ஸோ அப்யூஸ் கேஸ் தான் இன்றைக்கி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து திரும்பி ட்ராயரில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் எடுத்தார் இல்லையா, அப்யூஸ் கேஸ், அந்த ஃபைலை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு மொத்தமாக. வந்ததுன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 3 months தான் ஆகுது. அவருடைய ரூம் நம்பர் வந்து 101. அதுவும் இல்லாமல் அவனை நார்மல் ஜெயிலேருந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கு மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்காந்து ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஃபைலை ஒரு தட்டு தட்டிட்டு, இன்றைக்கி வந்தான் போனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை அப்படியே மூடி கரெக்டாக அந்த அப்யூஸ்டுன்னு இருக்கும்ல, அப்யூஸிங் த அடல்ட்டுன்னு சொல்லிட்டு அதில் கண்டென்ட் எழுதியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அப்படியே அழகாக ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த டேபிள் மேலே வச்சுட்டு, இப்போ அப்படியே அவருடைய ஒயிட் கலர் கோட் எடுத்து போட்டுட்டு அந்த 101 ரூம் நம்பரை நோக்கி பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஜங்குக். இப்போ பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தவர் வழியில் வந்து நம்ம டே நிற்கிறத பார்க்குறாரு. அவருக்கு அதை பார்த்தது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போது ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோட நம்ம டே கிட்ட போயிட்டு, டே சார் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை சார், எனக்கு தூக்கம் வரவே இல்லை, அதான் சும்மா வெளியே. இந்த பார், இது ஒன்றும் உன்னுடைய நார்மல் காலேஜ் ஹாஸ்டல் கிடையாது, ஓகேவா? கிரிமினல்ஸ் இருக்கிற ஐடியா. உள்ளே போ, ரூமுக்கு போ. ஓகே சார், சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீம் வந்து திரும்பியும் ரூம்குள்ளே போய்ட்டு டோரை லாக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜங்குக் திரும்பியும் வந்து அந்த 101 ரூம் நம்பருக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. போகிறாரு நடந்து போயிட்டுருக்காரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு டிராஃபிக் ஜாம், அதாவது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு அவர் நினச்ச வேலையை இன்றைக்கி நைட்டு பண்ண முடியாதுன்ற ஒரு தாட் வருது. ஸோ வந்தவர் திரும்ப போனால் டவுட் வரும்னு சொல்லிட்டு நேராக அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டே போக, அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க கேஸை பற்றிலாம். இப்போ நம்ம ஜங்குக் தான் போயிட்டு அந்த 101 ரூம் நம்பருக்குள்ளே இருக்க அந்த ஜெயில் கைதியை வந்து பார்க்குறாங்க. அவர் அங்கே உள்ள ஒரு ஒரு பாய் மாதிரி இருக்குது, அந்த பாயில் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் அதை பார்த்துட்டு, சார் என்னாச்சு, எப்பயும் இல்லாமல் இன்றைக்கி இப்படி நின்றுட்டுருக்கீங்க வழியில்? அதை ஏன் கேட்குற, நேற்று ஒருத்தன் செத்து போனால, அதுலேருந்து சார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆர்டரெல்லாம் கொடுத்துட்டாரு. நைட்டு ஃபுல்லாக ரவுண்ட்ஸில் இருக்கணுமா, 24/7 கேமரா வந்து அங்கேயும் அவங்களுக்கு சிசிடிவி கனெக்டில் இருக்குமா. ஸோ நம்ம எங்கேயாவது உட்காந்துட்டு இருந்தால் நம்ம வேலையை தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே ஆர்டர் வந்திருக்குப்பா. அதனால் இனி நைட் ரவுண்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். அப்படியா? ஓ ஓகே, சரிங்க சார், சரி பாருங்கள், நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் திரும்பியும் நடந்து வராரு. அவருக்கு செம்ம இரிட்டேட்டிங் ஆகிடுது. ஒரு மாதிரி தலைவலியே வந்துடுது அவருக்கு. அவனுக்கு இன்றைக்கின்னு இல்லை, இதுக்கப்புறமேட்டு பண்ண போகிற எல்லாமே வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 24/7 அங்கே சிசிடிவி ஹையர் அஃபிஷியல் கிட்ட ஆனில் இருக்க போகுது, ப்ளஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்போவுமே முழிச்சிருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து தோண ஆரம்பிக்க. ஸோ இவர் இப்போ முடிவு பண்ணுறது என்னென்னா, இனிமேட்டு நம்மளால் டைரெக்டாக போயிட்டு கிரிமினலை பிடிக்க முடியாது, கூட்டிகிட்டு வர முடியாது, பட் அவங்கள நம்ம இடத்துக்கு வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாரு. அதுக்கு ஒரு சின்ன பிளானிங்கையும் வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆனதும் நம்ம டே வந்து அந்த இடத்துக்கு திரும்பியும் மெடிக்கலுக்கு வந்து கிளம்பி வந்துடுறாரு. அங்கே வந்து நைட் எதுனா கேஸ் எதுனா வந்துச்சான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அசஸ் பண்ணி பார்த்தா எதுவும் இல்லை. நம்ம டே நினைக்கிற அளவுக்கு அந்த இடத்துல வேலை வந்து அதிகமாக கிடையாது. ஸோ நம்ம டே வந்து அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம டேக்கு வந்து ஒரு வேலையை கொடுக்குறாரு. ஒரு முக்கியமான வேலை என்னென்னா, எல்லா கிரிமினல்ஸுடைய ஷெல்லையும் போயிட்டு
அசஸ் பண்ணணும். அவங்க எங்கேயாவது தன்னை தானே ஹார்ம் பண்ணிக்கிட்டு, இல்லைன்னா அவங்களுக்கு எதனாவது இன்ஃபெக்ஷனோ இல்லை ஊண்டோ எதனாவது அங்கே இருக்கிறதுனால வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் போயிட்டு அசஸ் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா ரூம் நம்பர் நோட் பண்ணிட்டு வரணும். ஜங்கு கிட்ட கொடுக்கணும். போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் அவங்கள ட்ரீட்மெண்ட்க்கு கூப்பிட்டு வருவாங்க. இதுதான் நம்ம டேவுடைய வேலை. ஸோ அவர் வந்து கையில் ஒரு நோட் பென்னோட போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஷெல்லையும் ஒரு விதமான கிரிமினல்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய க்ரைம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்படிலாம் கூட க்ரைம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு டே. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது தான் 101 ரூம் நம்பருக்கு போகிறாரு. அந்த ரூம் நம்பரை போயிட்டு பார்க்க உள்ளே இருக்க கிரிமினல் வந்து அந்த சைடாக திரும்பி படுத்துருக்குறான். அவனை ஃபேஸ் பண்ணவே முடியல. நம்ம டேவால் அசஸ் பண்ணவும் முடியல. ஸோ என்ன பண்ணுறாருனா, ஜஸ்ட் அங்கே இருக்கிற அந்த கம்பிலாம் இருக்கும் இல்லையா, அந்த கம்பியில் அவர் கையில் வச்சுருக்க பெண்ணை வச்சு 2 வாட்டி டேப் பண்ணுறாரு. டேப் பண்ணவன் தூங்கிட்டு இருந்தவன் முழிச்சிட்றான். பட் திரும்பலை. ஒரு மாதிரி அவனுடைய பாடி வந்து ஷேக் ஆகுது, ஏஞ்சிக்கிற சவுண்டு கேட்டு. இப்போ உடனே அந்த கிரிமினல் வந்து லைட்டாக டேர்ன் பண்ணி நம்ம டேவை பார்க்க, நம்ம டேக்கு அவனை பார்த்ததும் அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. ஜஸ்ட் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நம்ம சங்குக்கு இதை தூரத்துலேருந்து நோட் பண்ணுறாரு. நம்ம சங்குக்கு இதை ஆரம்பத்துலேருந்து கூட நோட் பண்ணியிருப்பார். ஏன்னா நம்ம டே புதுசு, அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அந்த இடத்துல ஒரு சீஃப் டாக்டராக அசஸ் பண்ண வேண்டியது இவர் தான். அடுத்து வர ஸ்டாஃப்ஸை ஹேண்டில் பண்ண வேண்டியவரும் இவர் தான். ஸோ நம்ம சங்குக்கு வந்து ஒரு கிரிமினலுடைய சைட்டுக்கு அனுப்புகிற புது டாக்டரை சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் அந்த மேலே காரிடோரில் நின்று நம்ம டேவை அசஸ் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பார். கீழே ஒரு ஷெல்க்கும் போயிட்டு வர நம்ம டேவை அசஸ் பண்ணவர் ஒரு ஷெல், அதாவது 101 ரூம் நம்பரை மட்டும் எதுக்கு அவாய்ட் பண்ணுறான் அப்படின்ற ஒரு டவுட் நம்ம சங்குக்கு வருது. இப்போ நம்ம டே தான் அந்த ரூமை அசஸ் பண்ணவர். அடுத்து இருக்கிற எந்த ஷெல்லுமே அவர் அசஸ் பண்ணவே இல்லை. ஒரேடியாக மேலே மெடிக்கல் ரூமுக்கு வந்துட வரும்போது அவருடைய ஃபேஸை பார்க்கணுமே, ரொம்ப வேர்த்து போயிட்டு பயத்தில் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கார். அந்த ரூமுக்கு வந்ததும் நம்ம சங்குக் நம்ம டேவை பார்த்துட்டு, டே சார் என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். எந்த ரூமில் அசஸ் பண்ணீங்க? சார் 101 வரைக்கும் பண்ணியிருக்கேன். 101க்கு என்ன கேஸ்? எதுவும் இல்லை சார். அசஸ் பண்ணியா? பண்ணலை சார். ஏன்? அது சார் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதனால் நைட் தூங்கலையா? தூங்கினேன். காலைல சாப்பிட்லையா? சாப்பிட்டேன். அப்புறம் டயர்டாக அது சார் நான் ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு போய் அசஸ் பண்ணுறேன். வேண்டாம், நானே பார்த்துக்குறேன். சார் சாரி. ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்குறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே சொல்லிடா. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஷகுக் தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி 101 இருக்கிற அந்த கிரிமினலை வந்து இங்கே மெடிக்கல் ஆஃபீஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. இப்போ அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் எதுக்காக அவனை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ரீசன் கேட்க, அதுக்கு நம்ம சங்குப் சொல்கிறாரு, நான் அவனை 2 டேஸாக நோட் பண்ணிகிட்ருக்கேன். அவன் ரொம்பவும் டயர்டாக உட்காந்துட்ருக்கான், படுத்துட்ருக்கான், கொடுக்குற சாப்பாடை சாப்பிட மாட்டேங்கிறான். ஸோ அவனை இந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு வாங்க, அவனை அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குப் சொல்ல, ஒரு டாக்டர் சொல்லும் போது கண்டிப்பாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எதையும் சொல்ல முடியாது. ஸோ அந்த 101 இருக்க ரூம் நம்பரில் இருக்க அந்த கிரிமினலை வந்து கூட்டிகிட்டு நம்ம சங்குக்குடைய ரூமுக்கே வராரு. அந்த கிரிமினல் வந்து நம்ம சங்குக்கூட ரூம்குள்ளே வரும்போது நம்ம சங்குக்கூடைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்மைல் வரும்ல, அந்த ஸ்மைல் அவருடைய ஃபேஸில் வருது. நம்ம டே அதை நோட்டீஸ் பண்ணுறாரு. என்ன இவன் இப்படி ஸ்மைல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, யாரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா 101 ரூம் நம்பரில் இருந்த அந்த கிரிமினல். அவனுடைய ஃபேஸை நம்ம டே பார்த்ததும் அவருக்கு அவ்வளோ நர்வஸ் ஆகுது. நம்ம சங்கு கிட்ட போயிட்டு, சார் நான் போயிட்டு அசஸ் பண்ணிவிட்டு வரட்டுமா? வேண்டாம், அந்த பேஷண்ட்டை போய்ட்டு அசஸ் பண்ணு. சார் அசஸ் பண்ணு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் நேராக நம்ம சங்குக் பக்கத்தில் இருந்து டெம்பரேச்சர் பார்க்குறதுக்கு தெர்மோமீட்டர், வைட்டல்ஸ் அது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்குன்ட்டு அதுக்கான டிவைஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம டே வந்து அந்த கிரிமினல் கிட்ட போக, கிரிமினலுடைய 2
கைகளையும் கட்டி தான் வச்சுருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பக்கத்துலேயே இருக்காங்க. அந்த கிரிமினல் வந்து டேவை நிமிர்ந்து பார்த்ததும் அவனுக்கு செம்ம வைட் ஐஸ். அவன் ஒரு மாதிரி நம்ம டேவை பார்த்து ஷாக் ஆகுறான். வாய் எடுத்து நம்ம டேவோட பேரை சொல்லுறான். நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துல இடிக்குது. இவனுக்கு எப்படி நம்ம டேவோடைய பேர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கிட்ட வந்துட்டு, சார் ஐம் சாரி, என்னால் இவரை பார்க்க முடியாது, நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வைரஸ் பார்க்காம நம்ம ஜங்குக்கிட்டே எல்லாத்தையுமே ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஸோ நம்ம ஜங்குக்கும் எதுவும் புஷ் பண்ணல, அவரே பார்க்குறாரு. அவனை அட்மிட் பண்ணணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து அவனுக்கு அந்த ஐவிலாம் போட்டு அந்த இடத்துலேயே வந்து போடுறாங்க. அந்த பெட்லேயே வந்து அவனை கட்டி வச்சு அங்கேயே அட்மிட் பண்ணுறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மெடிக்கல் ஆஃபீஸ்க்கு வெளியே இருக்காங்க. அவங்க அப்பப்போ போவாங்க வருவாங்க, ஒரு சில டைம் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம ஜங்குக்கு கவலையே இல்லை. இப்போ இருக்கிற ஒரே ஒரு கவலை, டவுட்டு, நம்ம டேக்கு ஏன் இந்த 101 ரூம் நம்பரில் இருந்து வந்த கிரிமினலை பார்த்தா ஏன் இடிக்குது, ஏன் நர்வஸ் ஆகுறான் அப்படின்ற ஒரு தாட் தான். ஓகே கைஸ், நான் இதை இங்கேயே முடிக்கிறேன். ஐ டோன்ட் நோ வை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் பெருசாக போகுதா என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கொஞ்சம் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்குது. பட் ஆல்ரெடி 35 மினிட்ஸ், ஆல்மோஸ்ட் ½ அன் ஹவர் ஆகிடுச்சு. எனக்கு புரியல நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் ஷாட்டாகவே கொண்டு போக மாட்டியாடி நீ அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் எனக்கு புரியுது. என்னை மன்னித்து விடுங்கள் ப்ளீஸ். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் கைஸ். ஓகே, எனக்காக வெயிட் பண்ணுங்கள். ஐ லவ் யூ ஆல். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, அண்ட் ஜேகே கேரக்டர் ஏன் எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்காதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ வீடியோ. நீங்கள் இதை எதிர்பார்த்தீங்களா அப்படின்றத முதல்ல சொல்லுங்கள். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி சாஃப்ட் ஹார்ட் பீப்புள்ஸ் ப்ளீஸ் ஸ்கிப் திஸ் வீடியோ. இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். நெக்ஸ்ட் பார்ட்டு அகோரமாக இருக்கும். ஓகே, பாய் பாய் எவ்ரி ஒன். ஐ லவ் யூ ஆல். டாடா.